மலைகள் பேசும் காலம் அது. காடுகள் காவலாய் நின்ற காலம். மனிதன் இயற்கையோடு வாழ்ந்த காலம். அந்த மண்ணின் இதயத்தில் யாருக்கும் தலை வணங்காத ஒரு நாடு இருந்தது. அதன் பெயர் பரம்பு. எங்களை காத்த குலசாமி. அந்த நாட்டின் உயிராக வாழ்ந்தார். வாளால் மட்டுமல்ல, வள்ளல் தனத்தாலும் வரலாற்றை வென்ற மன்னன் வேல்பாரி. அவனுக்கு மண் ஒரு சொத்தல்ல, மக்கள் ஒரு படையல்ல, காடு ஒரு எல்லை அல்ல, அவை அனைத்தும் அவன் உயிர். ஆனால் அமைதியை பொறாமை துரத்தியது. 3 பேரரசுகளின் கண்கள் பரம்பின் மீது திரும்பின. மேற்கு கணவாய் நம் கட்டுப்பாட்டில் உள்ளது. வடக்கில் தேர்ப்படை அணிவகுத்து காத்திருக்கிறது. விடியலுடன் படைகள் புறப்படும். ஒரே ஓலையில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு நாட்டின் எதிர்காலம். சரணடையுங்கள் அல்லது போரில் அழிந்து விடுங்கள். மூவேந்தர்களின் அவசர செய்தி. பாரி வார்த்தைகளை படிக்கவில்லை, தன் மக்களின் விதியை படித்தான். போர்! இந்த மண் நமக்கு சொந்தமல்ல, நாம் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள். பல தலைமுறைகளாக ஒன்றாய் வாழ்ந்தோம் என்று பரம்பை காக்க ஒன்றாய் போராடுவோம். அந்த ஒரு கணத்தில் உழவன் வீரனானான். கைவினைஞன் ஆயுதம் படித்தான். பெண்கள் அம்புகளை உருவாக்கினர். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு மலையும், ஒவ்வொரு காடும், ஒவ்வொரு வீரனும் பரம்பிற்கே சொந்தமானது. ஒரு நாடே போருக்கு எழுந்தது. அவர்கள் எண்ணிக்கையில் சிறியவர்கள். ஆனால் இந்த மலைகளின் ஒவ்வொரு கல்லும், இந்த காடுகளின் ஒவ்வொரு மரமும் பாரியின் படையாக இருந்தது. போர் சமவெளியில் நடக்கவில்லை, இயற்கையே ஆயுதமான பரம்பின் இதயத்தில் நடந்தது. பலர் வாளால் வரலாறு எழுதினர். கபிலர் மட்டும் வார்த்தைகளால் வரலாற்றை நிலைநிறுத்தினார். அம்புகள் மழையாய் பொழிந்தன, வீல்கள் மின்னலாய் பாய்ந்தன. மூவீந்தரின் பெரும் படை மலைகளின் அமைதியில் வழி தொலைந்தது. ஒரு மன்னன் தன் அரியணைக்காக அல்ல, தன் மண்ணுக்காக போரிட்டான். தன் மக்களுக்காக உயிர் கொடுத்தான். இது ஒரு அரசனின் கதை அல்ல, தமிழரின் பெருமை. உலகம் அறிய வேண்டிய வரலாறு. வேல்பாரி மண்ணுக்காக வாழ்ந்தான். மரணத்திற்கு பிறகும் வரலாறாக நிற்கிறான்.